ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மகாநதியில் பார்த்தீங்கன்னா அந்த யமுனா கேரக்டரை பார்த்து அப்படியே இந்த செங்கல் எடுத்து மூஞ்சியில் சதக்குன்னு அடிக்கணும் போல தான் தோணுது. அப்படியே ரத்தம் வந்து அப்படியே ஒரு மாதிரி மண்டையை உடைக்கணும் போல தான் தோணுச்சு. அந்த யமுனா கேரக்டர் பார்க்குறப்ப அப்படியே போட்டு கொடுத்து ஏதோ இது பண்ணி ராக்கெட் ஏவி விட்டு சந்தோஷப்பட்டு அப்படியே ஜெயித்த மாதிரி அப்படியே சிரிக்கிறதும் வில்லத்தனமாக பார்க்குறதும் அப்படியே ஏண்டியும் உனக்கு இந்த மாதிரி தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. காவேரியும் பல நிறையப்போ கொஞ்சம் நமக்கு மனசு தேர்ந்துச்சு. ஆனால் நமக்கு அவங்கள வந்து அடிக்கணும் போல தோணுச்சு. அவங்க அந்த கேரக்டரை பார்த்தாலே ஐயோ எரிச்சாதான் அந்த பழைய மூஞ்சியே கொஞ்சம் ஓரளவு நாங்கள் பார்த்து சகிச்சிட்டோம். ஆனால் இப்போ அந்த புது மூஞ்சியாக ஒன்று போட்டிருக்காங்களே பாரு, ஐயோ அந்த அம்மா சிரிக்கிறது அப்படியே அப்படியே பார்க்கணுன்னாலே அப்படியே மூஞ்சி அப்படியே மாவு பேசுகிற மாதிரி பேசின போல தோணுது. நல்லா விஜயை போட்டு விட்டு போலீஸில் மாட்டி கொடுத்து அந்த அம்மா அப்படியே போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டு ஏதோ சாகசம் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்குது. நீ வினோக்கு சொல்ல வேண்டியதானே, விஜய்க்காக தான் நான் அதை பண்ணுறேன், காவேரி வந்து மாசமாக இருக்காங்க, அவளுக்காக நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதானே. இது ஏதாவது சொல்லி வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துடும், நீ வினோ சொல்லாமல் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு விஜயை போட்டு கொடுத்து விஜய் தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிட்டு ஐயோ பெரிய பாடாக இருக்குங்க. அந்த மூஞ்சியை பார்த்தாலே கடுப்பாக வருது. விஜயும் போயிடறாங்க, இந்த விஷயம் நியூஸ் எல்லாத்துக்கும் தெரிய வருது. காவேரியும் போகிறாங்க விஜயை பார்க்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போய் எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. என்னாச்சுன்னு கேட்குறப்போ யார் போட்டு விட்டா அப்படிங்கிறப்போ நிவினும் கேட்குறாங்க யார் எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல காவேரிங்கிறப்போ நிவின்டே சொல்லிடுறாங்க யமுனா தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கா அப்படிங்கிறப்போ யமுனாவா எப்படி அப்படிங்கிறப்போ அவள் தான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் சொன்னா அப்படிங்கிறப்போ நீங்கள் எதுவும் சொன்னீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம் இந்த மாதிரி பார்த்துட்டேன்னு சொல்லி என்னையும் சொல்லி இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன், நான் மேனிப்புலேட் ஆகிட்டேன், அதனால தான் ரொம்ப டென்ஷன் ஆகி இந்த மாதிரி பேசிட்டேன் சொல்லிட்டேன் அப்படிங்கிறப்போ எதுக்கு நிவின் இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படிங்கிறப்போ மன்னிச்சிருக்கா வெறி, என்னால் என்ன பண்ணுறேன்னு தெரியல, இந்த அளவுக்கு அவள் பேசிட்டா, அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறப்போ எனக்கு நான் விஜய் சீக்கிரம் நான் வெளில கொண்டு வரணுங்க, இதுக்கு எதாவது பண்ணணும் அப்படிங்கிறக்காக பசுபதி இருக்கிற இடம் எல்லாத்தையுமே தேடுறாங்க. ராகினியை பிடிக்கிறாங்க, ராகினியை பிடிச்சா எல்லா விஷயமும் தெரிய வரும்ட்டு ராகினியை தேடி போகிறாங்க. நிவினை வச்சு ராகினியை வந்து கொக்கி போடுறாங்க. அவங்கள வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க பசுபதி இருக்கிற இடம் எது என்னங்கிறத தெரிஞ்சுட்டு ராகினியை ஃபாலோ பண்ணுறாங்க. பசுபதி இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல போலீஸுக்கு கொடுத்துட்டு காவேரி வந்து விஜயை கூப்பிட்டு வரதுக்காக பசுபதியை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க. வெளில கூட்டு வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் எல்லா விஷயமும் வீட்டுக்கும் தெரிய வருது. காவேரி விஜய் ஒன்று சேருவாங்க. இப்படி போனால் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.